ஹலோ அஸ்தரிட்ஸ், நான் நாகலட்சுமி. உங்கள் சவுண்டர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து எஸ்எஸ்சி ரீசெண்டாக சிஜிஆர் 2024 ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் விஸ்வா அதை கிளியர் பண்ணிட்டார். வாங்க இன்னைக்கு நம்ம விஸ்வா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணாரு, அவரோட ஜேர்னி ப்ரிப்பரேஷன்ல இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அவர் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விஸ்வா. வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பிகினராக இருந்து எக்ஸாம் ரெடி ஆகி இன்னைக்கு கிளியர் பண்ணி ஜாப் போறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம க்ளூலெஸ்ஸாக இருப்போம். அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு ஃபேஸு. அதை தாண்டி நம்ம கிளியர் பண்ணக்கப்புறம் இப்போ எனக்கு கண்டிப்பாக ரிலீவ்டாக ஃபீல் ஆகுது. ஹாப்பியாகவும் இருக்குது அட் த சேம் டைம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தோணல் வருது. ஓகே, இப்போ எல்லாருடைய கனவுகளும் ஏதோ ஒன்றா இருக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற இந்த ட்ரீம் ஜாப் இது வந்ததுக்கு யார் இன்ஸ்பயராக இருக்கு? ஸோ மை இன்ஸ்பிரேஷன் இஸ் மை ஃபாதர். அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாங்க. அப்பாவை பார்த்து நானும் அப்பா மாதிரி ஆகணும் அந்த ஆசைக்காக தான் நானும் கவர்மெண்ட் அது எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வந்தேன். உங்களுக்கு எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இல்லை முன்னாடி வேறு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடியும் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் வந்து யூபிஎஸ்சி 3 times எழுதுனேன். பட் 3 times பேக் டு பேக் ஃபெயில் ஆனனால இந்த வருஷம் 2024 எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, எஸ்எஸ்சி அப்படின்னாலே மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. உங்களோட மேக்ஸ் அதில் உங்களோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கு? அது முன்னாடி மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எஸ்எஸ்சிக்கு வந்து வெறும் அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் வரும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே டைமில் இனிஷியலாக எனக்கு மேத்ஸ், ரீசனிங் வந்து நான் 2023 சாரோட பேட்ச் ஜாயின் பண்ணனால அந்த அரித்மெட்டிக் மேத்ஸ், ரீசனிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் மேத்ஸ் வந்து நான் ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் இருந்துச்சு. ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது அரௌண்ட் ஒன்லி 2 months பிஃபோர் ப்ரிலிம்ஸ். ஸோ அந்த டைத்தில் ஆரம்பிக்கிறதுனால நான் வந்து டைரெக்டாக சார்கிட்ட வந்து கேட்டேன். கேட்கும் போது சார் வந்து டெஸ்ட் சீரிஸ் போடுப்பா, நீ ஆல்ரெடி எல்லாத்தையும் படிச்சிருக்க ஒரு தடவை. ஸோ டெஸ்ட் சீரிஸ் போடு, உனக்கு எந்த இடத்துல உனக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது, எந்த இடத்துல உனக்கு ஓகே இது நம்மளுக்கு வரலை, அப்போ அதை மட்டும் நீ போய் ஃபோக்கஸ் பண்ணு, அதை மட்டும் போய் படி, அதை மட்டும் நோட்ஸ் எடுப்பாரு, அதுக்கப்புறம் அதோட கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டு அதில் புரியலையா வந்து கேளு. அகாடமி ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மேக்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? ஓகே, ஸோ எனக்கு வந்து 12th வரைக்கும் மேத்ஸ் படிச்சிருக்கேன். அது போக இன்ஜினியரிங் பேக்ரவுண்டும் இருக்குது. பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட மேத்ஸ் வந்து ஒரு கன்வென்ஷனல் அப்ரோச் தான். ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு இப்படி போட்டால் இப்படி சால்வ் பண்ண தெரியும். பட் இந்த கிவன் டைமில் என்னால் இத்தனை கொஸ்டின்ஸ் போட முடியுமா? முன்னாடி இல்லை. அதனால் அதோட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை ஃபெயில்டு 2023 சீசன். அதுவும் அவ்வளோ லோ மார்க்ஸ் வந்ததுக்கு. அதுக்கப்புறம் நான் சார் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு நான் அவங்க கொடுத்த எனக்கு டெக்னிக்ஸு, டிப்ஸு, சாரோட அப்ரோச்சு, எல்லா கிளாஸும் ஒரு லைவ்லியாக இருக்கும். திருப்பி வந்து அட்டென்ட் பண்ணணும்னு தோணும். அந்த ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணும்போது என்னோட ஸ்பீட் டிராஸ்டிக்லி இம்ப்ரூவ் ஆச்சு. கால்ஃபர் பண்ணி 2 months தான் இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களோட டெய்லி ஸ்டடி ரொட்டீன் எவ்வளோ ஹார்ஸ் இருப்பாங்க? ஓகே, ஸோ 2 months இருக்கும் போது வந்து நம்ம கண்டிப்பாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் 8 to 10 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வரும்போதெல்லாம் ஃபுல் டே இதில் போயிடும். ஓகே, என்ன சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை டிஹெச்எஸ் எல்லாம் இருக்கட்டும், எக்ஸாம் வந்து 4 செக்ஷனாக பிரிச்சுப்பாங்க இல்லையா? மேக்ஸ், இங்கிலீஷ், ஜிஎஸ், ரீசனிங் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி டைம் அலோகேட் பண்ணுங்க? எது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி? ஸோ நான் அதிகமாக டைம் அலோகேட் பண்ணது வந்து மேத்ஸ் அண்ட் ஜிஎஸ். ஆனால் இங்கிலீஷ் எனக்கு இனிஷியலாகவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, ப்ளஸ் உள்ள டைம் யூபிஎஸ் ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது அடிக்கடி நியூஸ் பேப்பர்ஸ் படிப்போம். ஸோ அதனால் இங்கிலீஷோட லெவலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. மேத்ஸில் எனக்கு வந்து இங்கே நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டி கொஷின்ஸ் இருக்கும், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நிறைய டவுட்ஸ் வரும். நான் நேரில் வந்து பாலா சர்ட்டு கேட்பேன், இல்லை கவுண்ட் சர்ட்டு கேட்பேன். அதுவே அதிக டைம். ப்ளஸ் செகண்ட் ஜிஎஸ் நான் யூபிஎஸ்சியில் படிச்சிருக்கேன், பட் அது வந்து கான்செப்டுவல், இங்கே வந்து ஃபேக்சுவல். நிறைய விஷயங்கள் மெமரைஸ் பண்ணணும். அதை மெமரைஸ் பண்ணனால சரி இது எங்கேன்னு பண்ணணும், எங்கேன்னு அந்த டவுட்டும் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நான் பாலா சர்ட்டு கேட்கும்போது அவருக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால வந்து கரெக்டாக என்ன இந்த டவுட்டில் நம்ம வந்தாலும் இது பண்ணு அப்படி கைட் பண்ணுவார். ஸோ அப்போ எனக்கு கைட் பண்ணது தான் பரமார் சாரோட நோட்ஸ். அதனால் அந்த நோட்ஸ் மூலிமா தான் நான் ஜிஎஸ் மெமரைஸ் பண்ண வச்சேன். அப்பார்ட் ஃப்ரம் கோச்சிங், இங்கே வந்து மார்க் டெஸ்ட் ஃபாலோ பை டிஸ்கஷன்லாம் இருந்தது. எவ்வளோ பேருக்கு உங்களோட ஃபைனலாக தான் இருக்கு சார்?
கண்டிப்பா. மார்க் டெஸ்ட் வந்து நான் நேர்ல வந்து அட்டெண்ட் பண்ணேன். மார்க் டெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஆலிவ் போர்டு மாதிரி தான். ஆலிவ் போர்டா இருக்கட்டும், இல்ல டெக்ஸ்ட் புக்கா இருக்கட்டும். சில டைம்ஸ் இங்கே டஃப்பா இருக்கும். சில டைம்ஸ் அங்க டஃப்பா இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் நான் எழுத மாட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்திருக்க அனாலிசிஸ் சார் சவுந்தர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணதா இருக்கட்டும், இல்ல பாலா சார் எக்ஸ்பிளைன் பண்ணதா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க. அவங்களோட ஒரு அப்ரோச் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம அப்ரோச் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலாம். நம்மளுக்கு பெட்டரா ஃபீல் ஆகலாம். பட் சம்டைம்ஸ் வந்து அவங்க அப்ரோச் வந்து நமக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் தரும். இன்கேஸ் அந்த அப்ரோச் வந்து நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணுதுன்னா, ஸோ அந்த ஒரு 2, 3 ஒவ்வொரு டைமு டெஸ்ட் எழுதும்போது ஒரு 2, 3 அப்ரோச் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் சேவ் பண்ணும். ஓகே. டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்ல வந்து அந்த ஃபியூ மினிட்ஸே வந்து உங்களுக்கு நீங்க நிறைய கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பண்ணுங்க. ஓகே. எக்ஸாம்ல சில மிஸ்டேக்ஸ்லாம் கமிட் பண்ணிருக்கீங்க. தெரிஞ்சு சில மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, தெரியாம மிஸ்டேக் பண்ணீங்க. அந்த அந்த டைம் அந்த மாதிரி திரும்ப எக்ஸாம்ஸ் எழுத போறீங்கன்னா அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லுங்க. என்னோட மேஜர் மிஸ்டேக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நான் இங்கே மார்க் டெஸ்ட்ல நான் டைம் அசியூம் பண்ணியிருந்தேனோ சேம் டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்காது. அங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு ரஃப் ஷீட் கிடைக்காம இருக்கலாம், இல்லை நடுவில் அவங்க சைன் வாங்க வரலாம், இல்லை கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே 1 hour அசியூம் பண்ணாதீங்க. 1 hour 50 minutes 55 minutes அசியூம் பண்ணுங்க. இப்போதே உங்களுக்கு அங்கே டைம் பற்றும். செகண்ட் வந்து நான் ஜிஎஸ் சில விஷயங்கள் ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே போய் ரீகலெக்ட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 times ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். நான் அதை பண்ணல. நான் வந்து 1 to 2 times ரிவைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ். அப்புறம் தேர்ட் வந்து நான் மேத்ஸில் ஃபார்முலாஸே இல்லை கற்றுக்கிட்டா கூட மேத்ஸில் என்னோட கால்குலேஷன் ஸ்பீடு வந்து டாப் நாட்சா இல்லை. ஓகே. ஸோ அந்த கால்குலேஷன் ஸ்பீடை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு. கண்டிப்பாக நான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் த்ரூ அவுட் ஃபிலிம்ஸ் மீன்ஸ். அதனால கால்குலேஷன் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆச்சு. பட் இன்னும் ஸ்கோப் இருந்துச்சு. ஐ கேன் இம்ப்ரூவ் மை கால்குலேஷன் ஸ்பீட் ஈவன் மோர். அதை வந்து கால்குலேஷன் ஸ்பீடை மட்டும் நான் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணல. அது ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ். ஸோ அதுவும் நான் வந்து படிக்கிறவங்களுக்கு இனிமேல் அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க மார்க் டெஸ்ட் போடும்போது +2 இருக்கும் -1 இருக்கும். அந்த மைனஸை நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க? எஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் மார்க் டெஸ்ட் போடும்போது நான் வந்து கரெக்டாக வந்ததை வந்து நான் கண்டுக்கூட மாட்டேன். ஏன்னா வந்து இங்கே கரெக்டாக வந்திருக்குன்னா எனக்கு எக்ஸாம்ல இது கரெக்டாக வரும் எனக்கு தெரியும். பட் மிஸ்டேக்ஸ் தான் வந்து எவ்ரி மிஸ்டேக்கை வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பேன். அதை வந்து நான் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்க்காக இருக்கட்டும், மேத்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் தனி நோட் புக் மெயின்டைன் பண்ணேன் ஜஸ்ட் ஃபார் மிஸ்டேக்ஸ். அதுக்கப்புறம் நான் அந்த மிஸ்டேக்ஸை நோட் டவுன் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் இப்படி அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு அப்ரோச். அதுக்கப்புறம் இதை விட ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ண முடியுமா சார்கிட்ட வந்து ஒரு கதை கேட்டுருவார். அது அவர் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பாரு. வேலை எனக்கு பிடிச்சிருந்தா அதே நான் நோட் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து மிஸ்டேக்ஸே ஒரு புக்கு நான் மெயின்டைன் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் ரிவைஸ் பண்ணேன். உங்களோட த்ரூஅவுட் தி ப்ரிப்பரேஷன் ஜர்னி உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமா இருந்தது? த்ரூ அவுட் இந்த 4 years 3 years ஜர்னியில் வந்து அம்மா தான் எனக்கு பிக்கெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம். அவங்க வந்து நான் இங்கே அண்ணா நகரில் தனியாக வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ டெய்லி எனக்கு அம்மா கால் பண்ணி மோட்டிவேட் பண்ணி த்ரூ அவுட் திஸ் ஜர்னி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய டைம் நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்போல்லாம் வந்து அம்மாவே புஷ் பண்ணி சரி படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் அப்படி. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இவ்வளோ டைம் ஒரே எக்ஸாமில் இருக்கும்போது இதை வந்து நம்ம லைஃப்பாக அசியூம் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்காம இது ஒரு எக்ஸாம் தான், ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது அம்மா தான். அதுக்கப்புறம் எப்போல்லாம் ஒரு ஃபெயிலியர் வருதோ அந்த ஃபெயிலியர் ஒரு லோவஸ்ட் பாயிண்டாக இருக்கும். 3 times யூபிஎஸ்சி ஃபெயில் பண்ணும்போது அந்த ஃபெயிலியரும் வந்து ஒரு லேர்னிங் இஸ் அ ஸ்டெப் இன் த ப்ராசஸ் அப்படின்னு எனக்கு ரிலைஸ் பண்ண வச்சது அம்மா. ஓகே. இங்கே வந்து மார்க் டெஸ்ட் தான் போதீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க அகைன் 2 months தான் எனக்கு ப்ரிப்பரேஷன் டைம். ஒரு 6 monthsல ஒரு பிகினர் உள்ள வராங்க, ப்ரிப்பரேஷனுக்கு வராங்க. இந்த 6 monthsங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த 6 months இஸ் கம்ப்ளீட்லி எனஃப். அவங்களால மெயின்ஸும் கிளியர் பண்ண முடியும், ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ண முடியும். இது அவங்களுக்கு எந்த மாதிரி பண்ணால் அவங்க 6 to 8 months ஐ திங்க் அவங்க டெடிக்கேட்டடாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா ஷுட் பி மோர் தென் எனஃப் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். அவங்க அதில் வந்து சிலபஸையும் கவர் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் 70 to 80% சிலபஸ் கவர் பண்ணால் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸை கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷன் ஸ்பீட்ஸ் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கால்குலேஷன் ஸ்பீடாக இருக்கட்டும், மெயின்ஸில் குவாலிஃபைங் பேப்பர்ஸ், கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃபுல் டைம் அவங்க இதுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கேட்பேன். இங்கே அகாடமியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்?
ப்ரிப்பரேஷன் கோச்சிங்ல இருக்கட்டும், மார்க்ல இருக்கட்டும், டிஸ்கஷன்ல இருக்கட்டும், எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? எனக்கு இனிஷியல் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து இந்த அகாடமி வந்து ஒரு நார்மல் அகாடமி என்வரன்மெண்ட் எனக்கு ஃபீல் ஆகலை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சார் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அப்ரோச் பண்ணி உனக்கு புரிஞ்சா இல்லை யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு புரியலைன்னா ஹி வாண்ட் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக் அந்த மாதிரி இருப்பாங்க சார். இந்த எக்ஸாம்பிள் எத்தனை தடவை வேணாலும் திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க அவங்க சார். அப்புறம் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம், நைட் 9 மணியாக இருக்கட்டும். அதனால வந்து ஹி வாண்ட் ஹெசிடேட். அந்த ஒரு டவுட்டை தான் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்திருப்பாங்க. ஸ்டில் உங்களுக்கும் அதே பேஷனோட நடத்துறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து நான் கண்டினியூஸாக இப்போ நீங்கள் அகாடமி படிக்க வரும்போது இட்ஸ் நாட் லைக் ஸ்கூல் காலேஜ். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து விட்டு போகலாம், அட்டெண்டன்ஸ் எதுவும் அப்படிலாம் கிடைக்கும். பட் ஏன் இவ்வளோ தடவை திருப்பி டெய்லி வந்து கரெக்டாக அட்டன் பண்ணால் நான் வந்து சார் அவ்வளோ பேஷனேட்டாக டெலிவர் பண்ணுறாங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்க. ஓகே. பிகினர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பிகினர்ஸ்க்கு வந்து டெஃபினெட்லி நீங்கள் இப்போ நானும் வந்து ரொம்ப ஒரு எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் இல்லை, நானும் இன்னைக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். நானும் வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா நீங்களும் வந்து 6 to 8 months டெடிக்கேட்டடாக டைம் கொடுக்குறீங்க, கிளாஸஸ் முடிக்கிறீங்க, கோர்ஸ் முடிக்கிறீங்க. அது போக வந்து ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வரீங்கன்னா அதுக்கு பிவைக்யூ சால்வ் பண்ணுறீங்க. சைமல்டேனியஸ்லி ஒரு 70 to 80% கோர்ஸ் முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு போர்ட்டலில் மட்டும் இல்லாமல் ஆர்வி போர்ட், டெஸ்ட் புக், ஆர்பி, இங்கே நேரில் வந்து சவுண்டர்ஸில் அப்படி எல்லாத்தையும் கலந்து சால்வ் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் வர்றது எல்லாத்தையும் சர்ட் அப்ரோச் பண்ணுறீங்க. மிஸ்டேக்ஸை நோட் டவுன் பண்ணுறீங்க. எல்லாமே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஓகே பண்ணலாம். ஷூர். இப்போ 4 செக்ஷனும் கண்டிப்பா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அது ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் மட்டுமா இல்லை மெயின்ஸ்க்குமே கண்டிப்பாக 4 செக்ஷன்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும்? மெயின்ஸ்க்கும் நீங்கள் மெயின்ஸ்க்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. ப்ரிலிம்ஸ்லேருந்தாச்சும் ஒரு ப்ரிலிம்ஸ் எப்படின்னா ஒரு ஃபில்டரிங் செக்ஷன் மாதிரி. அதை நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டு அந்த டாப் அந்த 10% தான் மெயின்ஸ் எழுதுறாங்க. ஸோ அப்போ அந்த சீக்வன்ஸ் அப்போ மெயின்ஸ் அப்போ வந்து வெறும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அவங்களுக்கு மட்டும் அந்த ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் நீங்கள் வரணும்னா நீங்கள் 4 ரொம்ப எஃபர்ட் போட்டுருக்கோம். நீங்கள் இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணிட்டு இப்போ எந்த மாதிரி போஸ்ட் போயிட்டு இதுதான் உங்கள் ட்ரீம் ஜாப், அதான் உங்கள் டெஸ்டினேஷனா இல்லை அதுக்கு மேலே இருக்குது அதுக்கும் பர்சியூ பண்ணணும் அப்படின்னு தாட் இருக்கா? நான் சிஜிஎல் எழுத ஆரம்பிக்கும் போதே நான் வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கெயின் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 0.5 மார்க்ஸில் மிஸ் பண்ணிட்டேன் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இந்த தடவை. ஸோ இந்த தடவை நான் செலக்ட் ஆனது வந்து ஆடிட்டர் போஸ்ட்டில். அது சிஜிடிஏ டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அண்ட் நான் திருப்பி 25ல் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் ஃபார் டு அச்சீவ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் ரொம்ப பேஷன்ஸோட கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாகவே ஆன்சர் பண்ணீங்க. ஸோ ஆஸ்பிரன்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம் டூ. நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் இதே மாதிரி பார்க்கும்போது நீங்கள் அதே சிஜியில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்ப இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விஷ் பண்ணேன். தேங்க்யூ. தேங்க்யூ. All the best to all the aspirants. தேங்க்யூ.